மைனா குருவி கதை நேரம். ஒரு அழகான பச்சை பசேல் கிராமத்தில் மாரிமுத்து என்ற ஒரு பழ வியாபாரி இருந்தார். அவர் தனது பழைய மிதிவண்டியில் எப்போதும் புத்தம் புதிய அன்னாசி பழங்களை அடுக்கி வைத்துக் கொண்டு ஊர் ஊராகச் செல்வார். அவர் வரும்போது சும்மா வரமாட்டார். தித்திக்கும் தேன்பழம், சிங்கார அன்னாசி, வாங்கலியோ வாங்க என்று பாடிக்கொண்டே வருவார். ஒரு நாள் மாரிமுத்து ஒரு பெரிய கூடை அன்னாசி பழங்களை சந்தையிலிருந்து வாங்கி வந்தார். அதில் ஒரு பழம் மட்டும் மினுமினுவென்று தங்க நிறத்தில் ஜொலித்தது. அதன் மேலே இருந்த இலைகள் பச்சை நிற திரீடம் போல கம்பீரமாக இருந்தன. அந்த பழத்தை கண்டாலே குழந்தைகளுக்கு ஒரே ஆசை. சிறுவன் கவின் ஓடி வந்து, தாத்தா, இந்த ஒரு பழம் மட்டும் ஏன் இவ்வளவு அழகாவே இருக்கிறது என்று கேட்டான். மாரிமுத்து சிரித்துக்கொண்டே, தம்பி, இது சாதாரண பழமில்லை, இது மகிழ்ச்சி அன்னாசி. இதை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அன்றைய நாள் முழுவதும் சிரிப்பு வந்து கொண்டே இருக்கும் என்றார். கவின் அந்த பழத்தை வாங்கி தன் நண்பர்கள் அனைவருக்கும் பிரித்து கொடுத்தான். என்ன ஆச்சரியம்! கோபமாக இருந்த பாட்டி பழத்தை சாப்பிட்டதும் கலகலவென சிரிக்க ஆரம்பித்தார். படிப்பு ஏறவில்லை என்று கவலைப்பட்ட ரகு உற்சாகமாக பாடங்களை படிக்கத் தொடங்கினான். சோம்பேறியாக படுத்திருந்த நாய் மணி கூட வாலை ஆட்டிக்கொண்டு குதித்து விளையாடியது. கிராமமே அந்த அன்னாசி பழத்தின் வாசனையிலும் மகிழ்ச்சியிலும் திளைத்தது. மாரிமுத்துவுக்கு அன்று வியாபாரம் அமோகமாக நடந்தது. மாரிமுத்து அன்று ஒரு உண்மையைச் சொன்னார். பழத்தில் மட்டும் இனிப்பு இல்லை குட்டிகளா, நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ணும் போதும் அன்பாக பேசும் போதும் தான் வாழ்க்கை அன்னாசி பழம் போல தித்திக்கிறது. அன்று முதல் மாரிமுத்துவின் மிதிவண்டி சத்தம் கேட்டாலே அந்த ஊர் குழந்தைகள், அன்பு அன்னாசி தாத்தா வந்துட்டார் என்று மகிழ்ச்சியுடன் ஓடி வருவார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் அழுத்திடுங்க.